சுந்தரம் என்பவர் ஒரு புது காரை வாங்கியிருக்காரு. அந்த புது காரை அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க. இதை பார்த்த சுந்தரத்தோட நண்பர் பாண்டியன், நான் இவனை விட பெரிய காரா வாங்கணும், அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை மதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுல இருக்கிற மொத்த காசையும் எடுத்துட்டு போயிட்டு வீம்புக்குன்னு அவரை விட பெரிய காரா வாங்கிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த காரையும் வியப்பா பாக்குறாங்க. அப்ப பாண்டியன் அவருடைய நண்பனை பார்த்து, பாத்தியா, நான் உன்னை விட பெரிய காரா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்கிறாரு. சில நாட்கள் போன பிறகு பாண்டியனோட வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்ப பாண்டியனுடைய மனைவி பாண்டியன் கிட்ட, மகளோட திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்ட, இப்ப மகளுக்கு வரன் வேற அமைஞ்சிருச்சு, இப்ப அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க இருந்து போறது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் நீங்க வாங்கின புதுக்காருக்கு மாசம் மாசம் நம்ம பணத்தை புரட்டுறதே பெரிய தலைவலியா இருக்கு, இப்ப இதுல இந்த பிரச்சனை வேற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனும் ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள முடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அன்பா, இன்னொருத்தரை விட நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு சில வீம்புக்குன்னு பண்ற விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுன்றதை மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.